தனுஷ் நடித்து இயக்கியிருக்கும் இட்லி கடை திரைப்படம் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி உலகெங்கிலும் இருக்கிற திரையரங்குகளில் வெளியானது. இதில் அவரோட சத்யராஜ், ராஜ்கிரண் சீனியர் நடிகர்களும், அதேபோல் அருண் விஜய், நித்யா மேனன், ஷாலினி பாண்டியன் ஜூனியர் நடிகர்களும் இவரோட சேர்ந்து நடித்திருந்தாங்க. இந்த படத்துக்கு தனுஷ் ரசிகர்கள் அமோக ஆதரவை கொடுத்துட்டு வராங்க. இட்லி கடை திரைப்படம் இவருக்கு 4வது திரைப்படம். அதாவது இயக்கி நடித்திருந்த தனுஷை இயக்கி நடித்திருந்த 4வது திரைப்படம். இதற்கு முன்னர் தனுஷ் இயக்கிய பவர் பாண்டி, ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இது போன்ற படங்களில் பாண்டி மட்டும்தான் ஹிட்டானது. அதே போல் மற்ற 2 படங்களும் தோல்வியை சந்தித்ததுனே சொல்லலாம். அதே போல் அவர் நடிகராக நடித்த படங்களில் கடைசியாக அவருக்கு வெற்றி தந்தது திருச்சிற்றம்பலம் தான். இந்த திரைப்படம் தான் அவருக்கு ஹிட்டானது. இதனால் இயக்குனராகவும் நடிகராகவும் ஒரு வெற்றியை பதிவு செய்த வேண்டும் அப்படின்ற கட்டாயத்தில் அவர் இருந்தார். இந்த நிலையில் தான் இட்லி கடை என்ற திரைப்படத்தை அவரே இயக்கி நடித்தும் இருந்தார். இட்லி கடை திரைப்படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனமும் தயாரித்திருந்தாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்திருந்தார். இந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது ஜிவி பிரகாஷ்குமாரனே சொல்லலாம். படத்தை பார்த்த ரசிகர்களுக்கு திருப்தியே கிடைத்திருக்கு. தனுஷுக்குள்ளே இப்படி ஒரு இயக்குனர் இருக்கிறாரா அப்படின்னு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த படம் அனைவருக்குமே ஃபீல் குட் படமாக தான் இருந்திருக்கு. குடும்பங்கள் கொண்டாடும் படமாக இது மாறி இருக்கு தற்பொழுது. 1ஆம் தேதி இட்லி கடை திரைப்படம் ரிலீஸ் ஆன நிலையில் 2ஆம் தேதி காந்தாரா சாப்டர் 1 திரைப்படமும் வெளியானது. ஏற்கனவே காந்தாரா முதல் பாகம் பிளாக் பஸ்டர் ஹிட்ன்றது குறிப்பிடத்தக்கது. இதன் மீது வான அளவுக்கு ஹைப்பும் இருந்தது. இதனால் காந்தாரோட வருகை இட்லி கடை படத்தோட வசூலை பின்னடைவாக்கும்னு எதிர்பார்த்த நிலையில் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தனுஷோட இட்லி கடை திரைப்படத்தோட வசூலும் பாதிக்கலை. இதற்கு நல்ல வரவேற்பு தற்போது வரைக்கும் அமோகமாக இருந்துட்டு வருது. அதுபோக நிறைய இடங்களில் காமெடியாகவும் நடந்திருக்கு இந்த இட்லி கடை திரைப்படம். எப்படி சினிமாக்களில் காமெடி காட்சிகளில் இன்று போய் நாளை வானா அனைத்து ரசிகர்களும் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வருவாங்க. இதே மாதிரி திரும்பி திரும்பி வந்துட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஹவுஸ்ஃபுல் படத்தை பார்த்துட்டு தேட்டரை ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்னு திரும்பி போயிடுவாங்க. அதே போல் இட்லி கடை திரைப்படம் போஸ்டரை பார்த்துட்டு ஏதோ இட்லி கடை திறந்துருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி போயிருக்காங்க. இது போல் காமெடிகளும் சில இடங்களில் தமிழ்நாட்டில் நடந்தும் இருக்குது. வசூலை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பு கிடைத்துட்டு வருது. விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பு தற்பொழுது வரைக்கும் கிடைத்திருந்தது. அதன்படி முதல் நாள்லே இந்த திரைப்படம் 11 கோடி ரூபாயை வசூலித்து இருக்குது. இதற்கு முன்னர் வெளியான குபேர படத்தோட முதல் நாள் வசூலை விட இந்த திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் அதிகமாகி இருக்கு. பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்ததுனால தொடர் விடுமுறை காரணன்றதுனால நல்ல வசூலை கிடைத்திருக்கு இட்லி கடைக்கு. இந்த நிலையில் 5ஆம் நாளான நேற்று ஞாயிற்றுக்கிழமைகள் 6 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த திரைப்படம் வசூலித்திருக்கு. ஆக மொத்தம் 5 நாட்களில் உலக அளவில் இட்லி கடைக்கு 38.60 கோடி வரைக்கும் வசூலித்திருக்கு. கூடிய விரைவிலே 50 கோடி வசூலை எட்டும்னு எதிர்பார்க்கப்படுது. முதல் நாளில் 11 கோடி வசூலித்த நிலையில் 2ஆம் நாள் அன்னைக்கு 12 கோடி வரைக்கும் வசூலித்தது. முதல் 2 நாளில் இந்த திரைப்படம் 23 கோடி வரைக்கும் வசூலித்தது. அதுபோக 3ஆம் நாள் அன்னைக்கு 4 கோடியும், அதே போல் 4ஆம் நாள் அன்னைக்கு வெறும் 5 கோடி தான் வசூலித்தது. இதற்கு காரணம் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் வெளியான நிலையில். அடுத்ததாக இந்த திரைப்படம் 5ஆம் நாள் அன்னைக்கு 6 கோடி வசூலித்தது. மொத்தமாக இந்த திரைப்படம் தற்பொழுது வரைக்கும் 38 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டியிருக்கு. வரும் நாட்கள்லையும் படத்துக்கு நல்ல பாசிட்டிவான விமர்சனம் கிடைத்துட்டு வரதுனால வசூலையும் நல்ல வசூலை பெற்றுட்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.